வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு புதிய பதவிகள் திமுகவில் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. துணை பொதுச் செயலாளர் பதவி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திமுகவில் வழங்கப்பட உள்ளதாகவும், அவர் கேட்கின்ற தொகுதிகளில் வேட்பாளராக வருகின்ற சட்டசபை தேர்தலில் நியமிக்கப்படுவார் என்றும், கூட்டணி கட்சிகளும் திமுகவும் அவரை வெற்றியடைய வைக்க வேண்டியது முழுமையான பொறுப்பு. OPS அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி என்னுடைய தொகுதி என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார். குறிப்பாக 50,000 அதிமுகவின் தொண்டர்களுடன் திமுகவில் இணைந்து கொண்ட பன்னீர்செல்வம் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திமுகவில் கொடுக்கின்ற மரியாதை நிச்சயமாக பிற கட்சியில் கிடைப்பது கடினம்தான். ஏனென்றால் தாய் கழகமாக எம்ஜிஆர் அவர்களது கட்சியில்தான் OPS அவர் இணைந்தார் என்ற தகவலும் கூறப்பட்டுள்ளது. மேடைகளில் OPS அவர்கள் எடப்பாடியை பற்றி சில முக்கியமான தகவலையும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றதிலிருந்து 10 தேர்தல்களில் தொடர் தோல்வியை தான் எடப்பாடி பெற்றுள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி செய்த துரோகம்தான் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மத்தியில் ஆதரவுகள் கிடையாது. சசிகலாவிற்கு துரோகம் செய்த எடப்பாடி நாளை மக்களுக்கும் துரோகம் செய்வான் என்று கூறிதான் மக்கள் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள் என்றும், அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இல்லை, அவரே கற்பனையில் கூறிக்கொண்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் நிச்சயமாக பன்னீர்செல்வத்திற்கு வெற்றிடம்தான் இருக்கிறது என்பதையும் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் நினைத்தது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றுதான். ஆனால் எடப்பாடி அதற்கு தடையாக இருந்துள்ளார் என்று அதிமுகவின் தொண்டர்களே பலரும் கூறி வருகிறார்கள். இதற்கு முழுமையான ஆதரவை மக்கள் நிச்சயம் கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தற்பொழுது தொண்டர்களை ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்தது அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கு கோபமும் இல்லை, அதேபோல் வருத்தம்தான் இருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடியின் இத்தகைய செயல்பாடு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக துரோகியின் கையில் சிக்கிவிட்டதை அதை எப்படி மீட்டெடுப்பது என்ற வருத்தம் தற்பொழுது தொண்டர்களுக்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த தேர்தலில் எடப்பாடி டெபாசிட்டை இழக்கக்கூடிய வகையில் அதிமுகவை தோல்வியடைய வைத்தால் மீண்டும் தொடர்ச்சியாக பொதுச்செயலாளராக எடப்பாடி தொடரலாமா வேண்டாமா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.